வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க. குரு வக்ர பலன் பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பயிற்சி அடைஞ்சாலும் ஒரு சில காலங்கள் குரு வக்ரம் அடைகிற பயிற்சியும் இருக்கு. ஏற்கனவே சனி வக்ரம் கொடுத்த மாதிரி இப்ப குரு வக்ரம். இந்த குரு வக்ர பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங் டே. எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி February 2025 முடியுது. இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசிக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. அவர் ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ பாதகம்லாம் பண்ணலை. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரம் அடையாரு. இப்போ இந்த குரு உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குறாரா சாதகத்தை கொடுக்குறாரா பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுக்குறாரு. அதை தான் அதிகப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல பலனையும் கொடுப்பாரு, கெட்ட பலனையும் கொஞ்சம் கொடுப்பாரு. இந்த வக்ர காலம் தான் இந்த கன்னி ராசிக்கு அதிகமாக நல்லது நடக்கக்கூடிய நேரமே. சரி, நல்லது பண்ணுவார் சொல்லிட்டீங்க. என்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீடு மாறணும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க வீடு மாறணும், இந்த வீடு சரியில்லை, ஸோ கிட்ட வேலைக்கு ஈஸியாக அந்த மாதிரி வீடு பார்க்கணும் மாறணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சுன்னா இந்த டைமில் இந்த வக்ர கால டைமில் கண்டிப்பாக அவங்களால வீடு மாற முடியும். இது உங்களுக்கு பலன். ரெண்டாவது பலன் என்ன பார்த்தீங்கன்னா வாகனம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்கன்னா, இனிமேல் நான் பஸ்ஸில் போக மாட்டேன், எனக்கு நான் மோட்டர் பைக் வாங்க போகிறேன், அதில் தான் போக போகிறேன், எனக்கு இனிமேல் மோட்டர் பைக் வேணாம், நான் காரில் தான் போக போகிறேன். இந்த மாதிரி வண்டி வாகனம் சேஞ்ச் பண்ணுறது இதுக்காண்டி ஒரு வாய்ப்பை அவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அடுத்து மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட வாழ்க்கை துணைவி கூட உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தமாக போயிட்டே இருக்கு. என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கே ஆடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா உட்காந்து பேசி அதை சமாளித்து ஓகே இனிமேல் நம்ம நல்லபடி போகலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். ஒரு நல்ல ஸ்மூத்தான முடிவு எடுப்பீங்க. 2 பேரும் உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுத்து ஸோ ஒரு என்ஜாயான வாழ்க்கையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ அவர் கூட ஏதோ வருத்தம் ஆயிடுச்சு, ஸோ எதுவும் சரியாக வரல அப்படின்னா அந்த பிரச்சனை மன வருத்தத்தை போக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இப்போ உங்களுக்கு ஒரு தொகை தேவைப்படுது, கொஞ்சம் கடன் இருக்குது, இதெல்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. திடீர்னு மேஜிக்காவது யாராவது காசு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். மேபி உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத 3வது மனுஷன் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிற மாதிரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குறதுக்காண்டி நல்ல வாய்ப்புகளும் அமையும். சரி, படித்த வேலைக்கு வேலை கிடைக்காம இன்னும் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வேலை, படித்த படிப்புக்கு நல்ல ஏற்ற வேலையும் உங்களுக்கு இந்த டைமில் வக்ர காலத்தில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நல்ல நேரம் தான் இது. ஸோ நல்ல பொண்ணு பார்ப்பீங்க, திருமணம் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பல வருஷமாக காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக அமையுது. இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதுறீங்க, ஸோ அந்த எக்ஸாம் பாஸ் ஆகுறீங்க, அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இப்போது ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அந்த லோன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் காத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வக்ர பலனில் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக கிடைக்கிது. ஸோ கன்னி இந்த காலகட்டத்தை வக்ரம் அடைகிறாரு பார்த்தீங்களா குரு, இதுதான் உங்களுக்கு நல்ல சூப்பரான டைமு. ஸோ இந்த வருஷத்தில் ஸோ நல்லபடி இந்த வக்ர குருவை நல்லபடி நீங்கள் பயன் பண்ணி மூவ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துலலாம் மேபி பிளான்லாம் மாறலாம், அந்த கிரகங்கள் எல்லாம் மாறலாம். அதனால நான் சொல்கிறேன் இந்த டைமை நல்லபடி யூஸ் பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நான் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன். சில பேர்த்துக்கு குரு ஆல்ரெடி அவங்களோட ஜாதகத்தில் வக்ரத்தில் தான் இருப்பார். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக பலனே கொடுப்பாரு. ஸோ உங்களோட ராசியில் அதை செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில். ஸோ நான் நார்மலாகவே எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், ராசி என்பது உங்களோட மனநிலை, லக்னம் உங்களோட விடி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது,
எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் அந்த கன்னிராசிக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு கன்னிராசி யாராவது இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வக்ர பலன நல்லபடி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்பேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்க மாட்டேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா சந்தோஷமா இருங்க.